எனக்கு நெகட்டிவ் பிளட் குரூப்புங்க. லாஸ்ட் டைம் எடுத்த பிளட் டெஸ்ட்டில் ஹீமோகுளோபின் லெவல் பார்டரில் இருக்குன்னு சொல்லி டாக்டர் நல்லா திட்டினாங்க. இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி வச்சுக்காத, எப்படியும் டெலிவரி டைமில் வெளியில் வந்து பிளட் ஒரு யூனிட் ஆச்சும் வந்து சொல்லி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்மளோட ரியா பொட்டிக்கில் இந்த சாரீ தாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சுவரொட்டியை ஒரு 2 மினிட்ஸ் போல் சுடுதண்ணியில் போட்டோன்னா மேலே இருக்க ஸ்கின் ஈஸியாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாங்க. அண்ட் ஷார்ப்பாக இருக்கிற நைஃப்பில் கட் பண்ணுற போது சீக்கிரம் ரத்தம்லாம் வெளியில் வராதுங்க. ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் சோம்பு, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேங்க காரத்துக்கு. இது நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சுவரொட்டியை ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக விட்டுடலாம். இது ஒரு 70% வெந்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர், வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியா பவுடர் வந்து சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவுக்கு உப்புமே வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி கொத்தமல்லி எல்லாம் தூவியாக இருக்கணும்னா சுவரொட்டி சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்கி குக் பண்ணிடுறதுங்க.